164 இடங்களில் நேரடியாக திமுக களத்துல நிற்கும் போது அந்த வேட்பாளர்களை கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் புதியவர்கள்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அங்க இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. புதியவர்களை, இளைஞர்களை நிறைய பேரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. புதுசா அவங்க கட்சிக்குள்ள இல்லை, ஏற்கனவே கட்சி பணிகள்ல பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த முறை அவர்கள் வேட்பாளராக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 80% பேருக்கு 80% பேர் படித்தவர்கள், பட்டதாரிகள், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், முனைவர் பட்டம் பெற்றவங்க, பிஹெச்டி வாங்கியவர்கள், லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படித்த பட்டாளம் அதுல இருக்கு. 164 பேர்ல ஒரு 80%. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 29 வழக்கறிஞர்கள், அப்புறம் ஒரு 17 என்ஜினியர்ஸ், ஒரு 15 டாக்டர்ஸ், 7 பேர் பிஹெச்டி வாங்கின முனைவர்கள். இது எல்லாத்துக்கும் விட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 18 பேர் இதுல பெண்கள். 18 பேர் பெண்கள்ல புதியவர்களுக்கெல்லாம் இடம் அளிக்கப்பட்டிருக்கு திமுகல. இந்த முறை அந்த வேட்பாளர் லிஸ்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொண்டு களத்துல இறங்கியிருக்காரு.